தகுதாட்சணம் இல்லாமல் செங்கோலை கரத்தில் தாங்கி அரசு புரிந்தவர். அப்படியேப்பட்ட என் தந்தைக்கு திருமணமானது. அது யாரு? என் தாயான ரத்னமாலா. ஓ, ரத்தினமாலா. தாயாவா ரத்தினமாலா? கர்ணமாலான்றாங்க சில பேர். ஆமா, உண்மைதான். கர்ணமாலான்னு சொல்றாங்க. அப்படி ரத்தினமாலா என்று ரத்னமாலாவுக்கு என் தந்தையான போஜராஜனாக இருக்கு. போஜராஜன் ஒரு பேர். போஜராஜன். ஆமா. அப்படியே பட்ட என்னுடைய மன்னன் எங்களுடைய தந்தையார் பெயர் சுபாங்க சக்கரவர்த்தி. சுபாங்க சக்கரவர்த்தி. சுபாங்க சக்கரவர்த்தி. அப்படியேப்பட்ட என் தந்தைக்கும் என் தாய்க்கும் திருமணமாகி வெகு நாளாகவே பிள்ளை என்பது இல்ல. ஒரு பிள்ளை பாக்கி என்பது கிடையாது. பிள்ளை இல்ல. அப்போது என் தாய் தந்தை பார்த்தார். என்னடா இது? ஒரு மனிதனுக்கு எந்த செல்வம் இருந்தாலும் அது போதாது. பிள்ளை செல்வம் என்பதுதானே ஒரு மனிதனுக்கு முக்கியம். பிள்ளை இல்லாத பாவி என்று பேர் எடுத்து விட்ட நரகத்தில் தான் சேருவான். பிள்ளை இல்லை என்றால் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. அப்படியேப்பட்ட பிள்ளை இல்லாத பாவி என்று பேர் எடுத்து விட்டமே பார்க்கக்கூடியவரெல்லாம் நகைக்கின்றார்களே. அப்படி என்று சொல்லி அரசர்களை எல்லாம் கொண்டு வந்து முனிவர்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய நாட்டிலே கலிங்க தேசத்திலே புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார்கள். புத்திரகாமேஷ்டி யாகம். இந்த யாகத்தை செய்த போது ஒரு நாளா 2 நாளா ஓர் வருடம் 12 மாசமா நடக்குது. ஓ, அந்த யாகம். அப்பெல்லாம் வந்து நீதி தவறாத இருந்தாங்க, கள்ளங்கோடுத்து இருந்தாங்க மனுஷன். ஆமா, உண்மைதான். பொய் தெரியாது, சூதுவாது தெரியாது. அதனால் வந்து அக்கினியிலே குழந்தை வந்து யாகத்தை வளர்த்தி குழந்தை உற்பத்தம் ஆவது. அப்படி செய்தும் இதுல பலன் கிடைக்கவில்லையே என்று என் தந்தையான சுபாங்க சக்கரவர்த்தி மன வருத்தத்தோடு நாட்டிலே இருந்தது, வீட்டிலே இருந்தது, அரண்மனையில் இருந்த பொன்பொருளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து பிள்ளை இல்லாதவனுக்கு எதற்கு இதுலயும் பலன் கிடைக்கவில்லையே என்று அந்த யாகம் நடக்குது. அந்த யாகத்திலே இந்த பொண்ணெல்லாம் வாரி 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 கொண்டு போட்டார்கள். அந்த பொண்ணெல்லாம் அந்த யாகத்துல போட்டார்கள். ஆமா, இந்த பொண்ணெல்லாம் உருகி அப்படியே தக 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 தகன்னு வருது, மேல வருது. அப்படி வருகிற போது ஆனால் அப்போ தேவ உலகத்தை ஆண்டோர்படியான தேவ இந்திரனும் இந்திராணி அம்மனாகப்பட்டவர் இருவரும் பார்த்து என்னடா இது நீதி தவறாத புண்ணியவான் சுபாங்க சக்கரவர்த்திக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் என்பது இல்லையே வரவில்லையே. அப்படி என்று அந்த இந்திராணியுடைய கழுத்துல போட்டிருந்தாங்களா சொர்ணம் என்று சொல்லக்கூடிய மாலை, சொர்ண மாலை. அந்த மாலையானதை கழட்டி அந்த யாக குண்டத்திலே போடவும் இந்த பொன்னெல்லாம் உருகும் போது அதுவும் உருகி அப்ப எப்படி வந்த நான் சொன்ன உருகி சொர்ண உருகிமேனி வர்ண பசிங்கிலியா யார் எதுனாரு பகண்டியார் எதன் பகண்டியார் அவர் பாஞ்சாலி அம்மன் கோவிலுக்கு தொண்டு செய்து வந்தாராம். பாஞ்சாலி அம்மன் அந்த அம்மனுடைய கையில் இருப்பது என்ன கிளி. ஆமா, கிளி. அதை வச்சு அவர் ஏற்றார்.
சொர்ண உருகி மேனி சொன்ன உருகி மேனி வர்ண பசிங்கிலியால் தோகை பொன் உருகி வந்தேன் ஓகை பொன்னுருவி வந்தேன் ஆமா சந்தன புனுகு அணிந்து அணிந்து, நான் சாந்து சவாதும் பூசி பூசிக்கொண்டு, எந்த பரிமளங்கள் முகர்ந்து மிக வணிந்து கந்தம் ஆமா. கஸ்தூரி கஸ்தூரி, இதையெல்லாம் வாசனை திரவியங்களை எல்லாம் பூசி பூசி, நான் வந்து ஒரு கிளியாக போலவே நான் கையில் இருக்கக்கூடிய கிளி சரி, போல சரி. இருந்ததால் எனக்கு பெயர் அந்த நேரத்தில் இந்த பொன்னெல்லாம் உருகி உருகி நான் பெண்ணாக ஒரு குழந்தையாக வந்த போது வந்தபோது முதல் பெயர் எனக்கு என்ன என்ன? பொன்னெல்லாம் உருகி நான் பெண்ணாக வந்தபடினால் பொன்னுருகி பொன்னெல்லாம் உருகி உருகி நான் பெண்ணாக வந்ததனால் வந்தபடியா பொன்னுருகி பொன்னுருகி என் தந்தையார் பெயர் விளங்க ஆ. என் தந்தைக்கு சுபாங்க சக்கரவர்த்தி என்று ஒரு பெயர் அல்லவா ஆ. அவர் பெயர் விளங்க விளங்க. சுபாங்கி சுபாங்கி இந்த சொர்ண மாலையாகப்பட்டது ஆ. உருகி நான் பிறந்தபடினால் ஆமா. சொர்ணமாலா சொர்ணமாலா எத்தனை பேர் 3 பேர்கள் பொன்னுருகி பொன்னுருகி சுபாங்கி சுபாங்கி சொர்ணமாலா சொர்ணமாலா. அப்படி என்று நாமதங்களை சூட்டி சரி. என்னை சீரு சிறப்புடன் என் தந்தையாகப்பட்டவர் ஆ. உன் வயிற்றுக்கு என்ன நீ சாப்பிடுவ வயிற்றுக்கு சாப்பாடு தான் என்ன சாப்பாடு சாப்பிடுறேன் நெத்தியை சுட்டு வரேன் அத சொல்லுவார்லப்பா அவருக்கும் ஒண்ணு பிடிக்கும் இஷ்டம் ஆமாப்பா. ஒருத்தங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க ஆ. ஒருத்தங்க நைட்ல இல்ல இட்லி டிஃபன் சாப்பிடுவாங்க ஆ. இல்ல சாதம் சாப்பிடுவார்கள் ஆமா. யாராருக்கு என்னவோ சாப்பிடுவாங்க ஆ. அவர் மன விருப்பப்படி சாப்பிடுவாங்க ஆமா. சாப்பாடு எல்லாம் மெத்த மேல போடும் போது நீ யார போய் சாட்ட நெத்தியா? இன்னும் சொல்றாங்களா பக்கத்துல பிபி சுகர் வராதால பீஸா பர்கர்மா சரி பரவாயில்ல ஆனா நான் சாப்பிட்டதெல்லாம் சாதத்தை சாப்பிடல வேற என்ன நான் டிஃபனும் சாப்பிடல அப்ப நைட் அங்க என்ன சாப்பிட்டா அதெல்லாம் அது வந்து நான் வரும்போது அப்ப சாப்பிட்டேன் ஓ அது வேற இப்ப இந்த உருவத்துல ஓ ஆனா நான் சாப்பிட்டதெல்லாம் தோய்ந்த வெண்ணெய் ஆய்ந்த பருப்பு ஆய்ந்த பருப்பு, இதையெல்லாம் கொடுத்து தங்க பொற்கிண்ணத்திலையும் வெள்ளி பொற்கிண்ணத்திலையும் சரி. எனக்கு சாப்பாடு ஓ என்ன உட்கார வச்சு நீங்க அம்மா தூக்கணும் என்ன ஊட்டுவாங்க ஏன்னா பிள்ளை இல்லாத விட்டான பொண்ணா பிறந்தேன் ஆமா. அப்படி என்று சீரும் சிறப்புடனே நாளொரு மேனி போது ஒரு எண்ணமாக வளர்ந்து வளர்ந்து, அப்போது எனக்கு ஒரு ஆசை என்ன எங்க அப்பா அம்மாட்ட போனேன் ஆ. அப்பா எனக்கு மனதிலே ஒரு ஆசைப்பட்டு விட்டேன் ஏய். அந்த அவன் ஆசையானதை நிறைவேற்ற வேணும் அப்பா என்று சொல்லு. சொல்ல அப்போது என் தந்தையானவர் என் அருமை மகளே மகளே உன் மனசுல என்னமா கருத்து என்ன கருத்து சொல்வதுக்கு தயங்காத தயங்காத. அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு எங்க அப்பா கேட்டார் சரி. நான் சொன்னேன் பொன்பொருள்ல எனக்கு குறை இல்ல அதுல குறை இல்ல எனக்கு ஆடை ஆபரணத்துல குறை இல்லை அதுலயும் குறை இல்ல ஒரே ஒண்ணு என்ன? நான் ஆசைப்பட்டது என்னவென்றால் எனக்கு அழகான ரதமும் ரதமும் அதற்கேத்த புறவியும் கொண்டு வந்து கொடுத்தால் கொண்டு வந்து கொடுத்தால் நான் நந்தவன வேடிக்கை சென்று பார்க்க வேண்டும் சரி. அப்படி என்று எங்கள் தந்தை இடத்துல சொன்னேன் எங்க அப்பா அதே நொடிக்குள்ள அதே 1 மணி நேரத்துக்குள்ளாக அழகான ரதமும் அதற்கேத்த புறவியும் கொண்டு வந்து இருக்கிறார்கள் ரதமும் ரதமும் புறவியும் அந்த புறவியும் ரதமும் நிற்கும் போது நான் முன்ன பின்ன ரதம் ஓட்டல ஆமா எனக்கு தெரியாது ரதம் ஓட்ட அப்போது முதலாக அந்த ரதத்திலே ஏந்தி அதை அமர்ந்து தேர்தட்டிலே அமர்ந்து குதிரை கடவாளத்தை கையில புடிச்சு ஓ நீங்க பிடிச்சீங்க ஆமா அப்போது குதிரையாக அசுவத்தை தட்டிய போது அடங்கா வண்ணமாக ஆகாய மார்க்கமாகவே சென்றது ஆகாய மார்க்கமாக சென்றது மேலே பறக்குது அப்படி போகும்போது சரி என்னடா இது நம்ம முன்ன பின்ன குதிரை நம்ம ரதம் நடத்துறது இல்லையே ஆமா நம்ம தட்டும் போது இந்த குதிரையாகப்பட்டது மேலே பறக்குதே பறக்கிறது. அப்படி என்று ஆபத்து வந்து விட்டதே என்று அவையம் ஐயா என்று நான் அவைய குரலிட அப்போது யாரோ ஒருவர் ஓடி வந்து அந்த அடங்காத புறவியாகப்பட்ட அந்த அசுவம் என்று சொல்லக்கூடிய குதிரை கடவாளத்தை பிடித்து மேலே இருந்து கீழே இறக்கி நிறுத்தினார் நிறுத்தினாரே சரி இங்க யாரு ஐயா யாரு எந்த நாட்டுக்கு அரசர் அப்படி என்று நானும் கேட்கல ஆமா அவரும் என்ன நீ யாரு யாரும் கேட்கல எந்த நாட்டு இளவரசி அப்படி என்று அவரும் கேட்கல அவரும் கேட்கல அப்போது இந்த அடங்காத புறவி அடக்கி என் இடத்திலே கொடுத்து விட்டு உன்னுடைய அரமனைக்கு நீ போ அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் சரி இந்த அடங்காத புறவியாகப்பட்டதை அடங்கி திருப்பி நான் வனதவன வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு வரும்போது எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது ஓ கல்யாணம் செய்யறாங்க கல்யாண ஏற்பாடு நடக்குது வீட்டுல யாரு பேசுறாங்க எங்க அப்பா அம்மா பேசி கொண்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க என்ன இதுவெல்லாம் மகளாகப்பட்டது சின்ன பெண்ணா இருந்தது வேலைஞ்ச கொல்லிக்கு வேலி போடணும் அது முக்கியமா போடணுமா ஆமா இல்லனா மேய்ஞ்சிட்டு போடும் அப்புறம் எல்லாம் வந்து மேய்ஞ்சிடும் நீ சொல்ற மாதிரி ஆடு மாடு சமஞ்ச பொண்ணுக்கு தாலி போடணும் 18 வயசு ஆனா அவளுக்கு ஒரு மாப்பிளை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிடணும் இப்ப யாரு 18 வயசுலாம் 15 தாண்டல ஆனா என்ன சொல்லிக்காங்க ஈத்துன்னு போட்டா சேத்துன்னு போட்டா அப்படின்னு போவதுக்கு முன்ன வெள்ளம் வரதுக்கு முன்னே ஆனா போடணும் ஈத்துன்னு போனா சூத்து தேஞ்சிடாது அதே வண்டி மேல உட்கார வச்சு ஈத்து போகணும் சரி நீ பேச வர நீ பேச நான் வாட்ட நான் பேச வரல
வெள்ளம் வருவதற்கு முன்னையாக அணை போடணும். ஆமா. வெள்ளம் வந்த பிற்பாடு உடச்சின பிற்பாடு அந்த கட்ட முடியாது. முடியாது. வெள்ளம் வருது தெரிஞ்சுதா, மழை காலம் வருதுன்னா அந்த ஏரியை தூக்கி பிடிச்சி கட்டணும், மண்ணை வாரி போட்டு மேல தூக்கணும். ஆனா அப்ப கட்டிடணும். ஆமா. மழை வெள்ளம் வரும்போது கொட்ட கொட்ட கொண்டு அம்மா கொட்டலாம் போகும். அது போல இவள் கெட்ட பேர் வருவதற்கு முன்னாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும். பெத்த பிள்ளையை விட பேர புள்ள பெருமை. நம்ம வயித்துல ஒரு ஆண் பிள்ளை இல்லையே, நம்மளை போல ஒரு அரசனுக்கு நம்ம மகளை கொடுத்து அது வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா நம்ம பேர புள்ளையை பார்த்து பெருமைப்படலாம் அப்படி என்று என் தாய் தந்தையாகப்பட்டவர் இருவரும் பேசுறாங்க. அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, என் மாப்பிள்ளை எங்க போய் பார்க்க போற, ஏன் தம்பி இருக்கிறான் வெள்ளப்பாகு அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா. உங்க அம்மா மனதில் எங்க அப்பா என்ன சொல்றாரு, என் தங்கை மகன் அழகேசன் இருக்கிறான், அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றார். அப்போது இருவருக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்பட்டதை நான் செவியினால் கேட்டு ஓடி வந்து, அப்பா உங்களுக்குள்ள சண்டை வேணாம், நிறுத்துங்க. அப்படி என்று நான் நடுவில் நின்று விலகி விட்டு, உங்களுக்குள் சண்டை என்பது வேண்டாம், அப்படி எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் நீ பாக்குற அம்மா சொல்லக்கூடிய மாப்பிள்ளையை திருமணம் செய்தால் அப்பா மனசு கஷ்டம். நான் அப்பா சொல்லக்கூடிய மாப்பிள்ளையை திருமணம் செய்தால் அம்மா மனசு வேதனைப்படும். அதனால் நீங்கள் இருவரும் சொல்லக்கூடிய மாப்பிள்ளை என்பது எனக்கு வேண்டாம். அப்படி எனக்கு திருமணம் ஒன்று நடக்க வேண்டுமானால் நம்ம கலிங்க தேசத்திலே இச்சா சேவரை ஏற்பாடுகள் செய்து சுயவர நாட்டி 56 தேச ராஜாக்களுக்கு நிருபத்தை அனுப்புங்கள். 56 தேச ராஜாக்களும் வந்து சுயவரத்திலே அமர்ந்தாயானால் என் கண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளையை நானே போட்டு மாலையை போட்டு தேர்ந்தெடுக்கிறேன். நீங்க சூஸ் பண்றது, நான் இங்கிலீஷ் எல்லாம் படிக்கல அவ்வளவுதான், நீங்க தேர்ந்தெடுக்கிறது. ஆமா. அப்படி என்று சொல்ல ஏன் நான் சொன்ன தெரியுமா, நீங்க ரதம் ஓட்டினாரு, அடங்காத புறவிய வந்து அடக்கினாரு, ரதம் ஓட்டினாரு, அவர் ஒரு இளவரசரா இருப்பாரு, அவரு அங்க வருவாரு இல்லவா, மனிதன் ஒரு காதல். ஆமா, மனதில் ஒரு நினைப்பு. அவர் அப்போது பார்க்கும்போது சூரிய பிரகாசமாக இருந்தவர், அவர் அங்கு வருவார் அப்படி என்று என் மனசுல ஒரு ஆசை எண்ணம். அப்படி என்று சொல்ல என் தந்தையார் பார்த்தார். ஆனால் நாமல் சொல்லக்கூடியதெல்லாம் வேண்டாம் என்று சொன்ன மகள் அந்த இச்சா சிவரம் கலிங்க தேசத்திலே நடத்த வேண்டும் என்று இச்சா சிவர ஏற்பாடுகளை எல்லாம் செய்து 56 தேச ராஜாக்களுக்கும் நிருபத்தை அனுப்புறார். ஆமா, 56 தேசம் என்றால் எங்க நாடு தவிர 55 தேச ராஜாக்களுக்கு நிருபம் சென்றது. அப்படி நிருபத்தை பார்த்த உடனே அல்ல எப்படி வராங்க, எப்படி நான் என்ன ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளையா இருந்தா யாரும் அம்மா கூட்டம் வராது பார்க்க, யாகத்தில் பிறந்த பெண் என்று சொல்றாங்களே பொன் உருகி அப்படி என்று அழகாக இருப்பாளா என்று பார்க்க வந்தவர் யாராலும். ஆனா எந்த நாட்டு மன்னன் அவன் மாலையை போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாள் என்று பார்க்க வந்தவர் யாராலும் எந்த நாட்டு மன்னன் இட்டு போய் திருமணம் பண்ண போறான் அப்படி என்று வந்தவர் ஏராளமான பேர்கள் எல்லாம் குவியல் 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 குவியலாகவே குவிந்தார். அப்படி வருகிற போது 56 தேச ராஜாக்கள் வந்து அமர்ந்தார். சரி, நான் பார்த்தேன். எங்க அப்பா சொன்னாரு, யாருமா மகளே உனக்கென்று மாப்பிள்ளை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். கையிலே மாலையை எடுத்துக்கொண்டு அரச சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசர்கள் அவர் யாரு உனக்கு கண்ணுக்கு தோற்றமாகவே பிடிக்கிறதோ மாலையை போட்டு தேர்ந்தெடு அப்படி என்று சொன்னார். என் கையிலே மாலையை எடுத்துக்கொண்டு அரச சபையில் நான் தேடிய போது என் கண்ணுக்கு ஒரு வருமே புலப்படவே இல்லை, ஒருவருமே கிடைக்கவில்லை. புலப்படவில்லைன்னா எனக்கு யாருமே பிடிக்கல என் கண்ணுக்கு. அந்த நேரத்தை நான் இருக்கணும். ஐயோ கடவுளே, மன்மதன்டா நீ வேலை பாருமா. ஒரு ஆயா சொன்னாங்கம்மா, நான் வந்து வந்தேன். ஒரு ஆயா அதிகமா அந்த பொறி மூட்டை தான் தூக்குவாம என்ன வேடி தெரியுமா பொறி மூட்டை. ஒரு ஆயா சொல்லுதுமா, நான் வந்தாங்க பாராட்டி கெட்டிக்கிற முடிஞ்சு கீரை சட்டி மாதிரி கீரை சட்டி தம்பி. அப்போது என் கண்ணுக்கு ஒருவருமே அழகாக தெரியவில்லை. அப்போது என்னடா இது அமர்ந்திருக்கக்கூடிய அரசர்கள் ஒருவருமே என் கண்ணுக்கு புலப்படவில்லையே என்று அந்த வாயற்படிய வரை வந்து திரும்பி அரசு சபையை பார்த்தேன். பார்க்கிற போது வாயற்படிக்கு வெளியே ரதங்களும் தேர்களும் குதிரைகளும் இதெல்லாம் சாலையா நின்று கொண்டிருக்கிறது. அப்போது அந்த தேர் தட்டிலே ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் யாரு? ஐயா கால சூரிய ஒரு காலையை
காலையிலே கதிரோன் உதயமானால் எப்படி தக 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 என்று